மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி பாலக்கீரை, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு விரல் சைஸ் அளவு இஞ்சி, 5 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், 10 சாம்பார் வெங்காயம், கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சு வச்சுக்கணும். இப்ப அடுப்புல குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 2 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 சிறிய துண்டு பட்டை, ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணிருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 100 கிராம் அளவு மஷ்ரூம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். மஷ்ரூம் பாதி வதங்கினதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை இதுல சேர்த்துடலாம். பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே வதக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 2 சின்ன தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்துடுறேன். நான் சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். இதுவே பாஸ்மதி ரைஸ்னா 1 கப் அரிசிக்கு 1 கப் அளவு தண்ணி. நம்ம வீட்டுல சாதாரண சாப்பாடு அரிசி, பொன்னி அரிசி சேர்க்கறதா இருந்தா 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். தண்ணி ஊத்தி நல்லா கொதிச்சதும் 1 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை பழம் சாறு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இதுல சேர்த்துடலாம். அரிசி சேர்த்ததும் ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கொதிச்சு வர மாதிரி விட்டுடணும். இது நான் தம் போட்டு வேக வைக்க போறதுனால மேல தட்டு மூடிட்டு இடிக்கல்ல மேல வெயிட்டுக்கு வச்சிடுறேன். 20 நிமிஷம் அடுப்பு சிம்லயே விட்டு எடுத்தா சூப்பரான லஞ்ச் ரெடிங்க. குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சு கூட எடுத்துக்கலாம். ஆனா குக்கர்ல இருக்கிற கேஸ் அதுவே ரிலீஸ் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுத்தா சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.